ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தென்னங்கீற்று. இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோ இட்லி தோசைக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் மாவு அரைக்க தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியாத நிறையா டிப்ஸை வந்து சொல்லியிருக்கேன். வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேரேஜ் ஆன புதுசில் வந்து எனக்கு வந்து தோசை கூட ஓரளவுக்கு வந்துடும். ஆனால் இட்லி வந்து கல் மாதிரி தான் இருக்கும். நம்ம இட்லி தோசை சரியாக வராதுக்கு காரணம் என்ன நினைப்போன்னா, நம்ம வந்து ஒன்று அளவில் தப்பு பண்ணியிருப்போம், அப்படி இல்லைன்னா அரைக்கிற விதத்தில் வந்து தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைப்போம். அதுவும் ஒரு வகையில் உண்மை. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இட்லி தோசைக்கு வந்து அரிசியும் உளுந்தும் வாங்குறப்ப வந்து கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். பொதுவாக வந்து கடையில் வந்து 2 வகையான அரிசி கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்லி அரிசியில். ஒன்று வந்து சன்னமாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் குண்டா இட்லி அரிசின்னு சொல்லுவாங்க. நான் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் சன்னமாக இருக்கிற அரிசி தான் வாங்குவேன். என்ன ரீசன்னா, அதில் வந்து பசை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் வந்து ருசியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு. குண்டு அரிசியை பொறுத்த வரைக்குமே வந்து மாவு கொஞ்சம் அதிகமாகும், அரிசி மாவு. ஆனால் வந்து ருசி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே போல் உளுத்தம்பருப்பை பொறுத்த வரைக்குமே வந்து கருப்பு உளுத்தம்பருப்பு வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை உளுந்தம்பருப்பு மாவு அதிகமானாலும் கொஞ்சம் வர தன்மையோடு தான் இருக்கும். இன்றைக்கி நான் வந்து 3/4 அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். கருப்பு உளுத்தம்பருப்பு தான். கருப்பு உளுந்தம் பொறுத்த வரைக்குமே வந்து ஒரே விஷயம் என்னென்னா, களையிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து கருப்பு உளுத்தம்பருப்பை எப்படி 2 நிமிஷத்தில் களையலான்னு வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வந்து வீடியோ மேலே ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அடுத்ததாக 4 அலாக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பை வந்து இந்த அலாக்கில் தான் அளந்தேன், 3/4 அலாக்கு. அதே போல் இதுலேயே வந்து 4 அலாக்கு வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அலாக்குன்ட்டு இல்லை, நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணாலுமே வந்து 4க்கு 3/4 இது வந்து அளவு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து உளுந்து வந்து கொஞ்சம் கம்மியாக மாவு ஆகுதுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம். பொதுவாக வெந்தயம் வந்து அதிகமாக சேர்த்தோம்னா இட்லி வந்து ஒன்று கல் மாதிரி வரும், அதே போல் தோசையும் ரொம்ப செவந்து கருகிடும். வெந்தயம் அளவு வந்து அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. 4 அலாக்கு அரிசிக்கு வந்து 3/4 அலாக்கு வந்து உளுத்தம்பருப்பு. அதே போல் 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து எனக்கு எப்போவுமே கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக களைஞ்சி தான் நம்ம ஊற வைக்கணும். அரிசியை வந்து ஃபுல்லாக 2-3 தடவை நல்லா வந்து களைஞ்சி எடுத்துடுங்க. அடுத்ததான் உளுந்தை வந்து நம்ம கருப்பு உளுந்துங்கிறதுனால களைய போகிறதுனால ஒரு 2 டைம் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற வைங்க. ஏன்னா அதில் இருக்கிற அழுக்கோடு வந்து ஊறுச்சுன்னா நமக்கு வந்து உளுந்து வந்து அந்த ஊறுறப்போ வந்து கலர் மாறிடும் லைட்டாக. வெந்தயத்தையும் வந்து களைஞ்சிட்டு எந்த தண்ணியை ஊற்றி அரைக்க போகிறோமோ அதே தண்ணியில் ஊற வைங்க. நல்ல தண்ணியாக இருந்தால் ஓகே. அடுத்ததான் இப்போ வந்து இதெல்லாம் களைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 3 மணி நேரம், அதாவது 2.5லேருந்து 3 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அதுக்கு மேலே ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊறட்டும். அதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு அரைக்கிறப்ப காட்டுறேன் எப்படி அரைக்கிறதுன்னு. எப்போவுமே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா வந்து அரிசியை சேருங்க. அதே போல் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அரிசியை சேர்த்து தான் நான் அரைக்க போகிறேன். என்ன ரீசன்னா, உளுந்து அரைச்சதுக்கப்புறமா அரிசி அரைச்சோம்னா கொஞ்சம் வளவலன்னு சிக்கிக்கிட்டு அரிசி ஒழுக்கமாக அரைபடுறதில்லை என்னோட கிரைண்டருக்கு. அதே போல் இன்றைக்கி 4 அலாக்குங்கிறதுனால 2 பேட்சாக நான் இன்றைக்கி போட்டு அரைக்க போகிறேன். உளுந்தை 2ஆவதாக போட்டால் மாவாகாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது, ஓரளவுக்கு ஆகும் மாவு நல்லாவே. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அரிசி அரைக்கிறப்போ நல்லா தரன்னு அரைங்க. ஒரு சிலர் வந்து இட்லிக்கு மாவு அரைக்கிறப்போ வந்து கொஞ்சம் நைஸாக ஓட்ட விட்டுருவாங்க, கொரகொரப்பாக இல்லாமல். ஆனால் அந்த மாதிரி அரைச்சா இட்லி வந்து நமக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் கிடைக்கும். அதே போல் இந்த மாதிரி தரன்னு அரைக்கிறப்ப தோசையும் நல்லா மொறுன்னு வரும், இட்லியும் நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்புன்னே சொல்லலாம் இது வந்து. அடுத்ததான் இப்போ நல்லா அரைச்சிருச்சு எனக்கு வந்து. இதை நான் வலிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். 2வது பேட்சையும் வந்து இதே போல் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது இதில் வந்து நம்ம ஊற வச்ச வெந்தயத்தை அந்த தண்ணியோடவே சேர்த்து அரைக்க போகிறேன். வெந்தயத்தை எப்போவுமே வந்து தனியாக ஊற வைங்க. அரிசி கூடவோ உளுந்து கூடவோ என்றைக்குமே ஊற வச்சிடாதீங்க. அடுத்ததாக உளுத்தம்பருப்பை வந்து நான் முன்னாடியே களைஞ்சி வச்சுட்டேன். களைஞ்சி வச்ச உளுத்தம்பருப்பை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இதுக்கு என்ன ரீசன்னு ஏற்கனவே வந்து வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க வந்து கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இப்போ வந்து கொரகொரப்பாக இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த டிப் எல்லாமே வந்து டைம் சேவிங், அதே போல் உமன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெந்தயம் வந்து ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா வந்து இது கூட நம்ம அரைச்சி வச்ச உளுத்தம்பருப்பு மாவை வந்து சேர்த்துக்கலாம். 1-2 தான் அரைக்கணும். முக்கியமாக வந்து ரொம்ப நைஸாக ஓட்டிடக்கூடாது உளுத்தம்பருப்பை மிக்சியில் அரைக்கிறப்ப.
இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒன்றோட ஒன்று தண்ணி சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேர்த்துற வேண்டாம். நான் மிக்ஸி ஜாரை வந்து கழுவின தண்ணியை தான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போது உளுந்து சேர்த்து மேக்ஸிமம் வந்து 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து மாவு வந்து நமக்கு நல்லா உபரியாகி வந்துடுச்சு. இதுக்கு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி போட்டது தான் ஒரு ரீசன். டக்குன்னு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். தண்ணியும் அதே மாதிரி தான், மொத்தமாக வந்து சேர்த்துறாமல் அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாகவும் தெளித்து அரைக்க வேண்டியதில்லை. அப்பப்போ வந்து ஒரு 2-3 டைம் வந்து 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் இந்த மாதிரி சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். உளுத்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக மெத்து நரைக்கணும். தண்ணி ரொம்ப சேர்த்தோம்னா நீத்து போயிடும். அதே சமயம் தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். இதுவும் ஒரு ரீசன் இட்லி தோசை நல்லா வராதுக்கு. அதுபோல் நம்ம 2வது உளுந்து போட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் ஹீட் எழும்புச்சுன்னா சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு 2-3 ஐஸ் க்யூப்பை வந்து உள்ளே சேர்த்துக்குங்க மாவுக்குள்ளே. மாவும் நல்லா மெதுன்னு ஜில்லுன்னு இருக்கும் நமக்கு. உளுத்த மாவு வந்து நல்லா போடுறப்ப இப்படி வந்து வெயிட்டே இல்லாமல் நல்லா பொதுன்னு சாஃப்டாக இருக்கணும், பஞ்சு மாதிரி. உளுத்த மாவு வந்து எனக்கு அரைச்சி முடிக்க மேக்ஸிமம் வந்து 15 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே எப்போவுமே ஆனதில்லை. இப்போ வந்து உளுந்து நல்லா மாவு ஆகிருச்சு. இப்போ வந்து வலிச்சு நம்ம அரிசி கூடவே சேர்த்துக்கலாம். நான் போடுறப்பவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாவு நல்லா பொதுன்னு இருக்கும். அதே போல் முக்கியமாக வந்து கல்லுப்பு சேருங்க, தூளுப்பு அவாய்ட் பண்ணிடுங்க. உப்போட அளவு வந்து எப்படின்னா, நம்ம ஒரு படிக்கு வந்து இந்த 4 விரல் இருக்கு இல்லையா, அதில் வந்து இதில் கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி, அந்த ரேகை விட கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி ஒரு கை போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறமா வந்து மாவை கையால் வந்து நல்லா கரைச்சிக்கலாம். முக்கியமாக வந்து கரண்டி யூஸ் பண்ணாதீங்க, கையால் வச்சு கலக்குங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா பொங்கி வரும் நமக்கு. அதே போல் அடியிலேருந்து நல்லா அரிசி மாவு உளுத்த மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்குங்க. இல்லைனா அரிசி மாவு வந்து எப்போவுமே அடியிலேயே தங்கிரும். அதே போல் இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்குங்க. அப்போ தான் வந்து ஏர் பபிள்ஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும் மாவில். இப்போ வந்து கரைச்சாச்சு. நான் வந்து இதை ஃபுல்லாக வந்து வெளியில் வைக்க போகிறது கிடையாது. அதே சமயம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். மாவு வந்து கரெக்டான பதத்தில் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வந்து மேலால் ஃபார்ம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமாவே வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து மாவு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் மாவு வந்து தண்ணியாட்ட இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம எப்போவுமே இட்லி ஊற்றுற பதத்தில் வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும் மாவு வந்து. நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணாலே வந்து உங்களுக்கு மாவு வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து புளிக்காத மாவே பாருங்கள் எவ்வளோ ஏர் பபிள்ஸ் இருக்குன்னு உள்ளே வந்து. இதுதான் வந்து நம்ம இட்லி தோசையை வந்து ரொம்ப சாஃப்ட் ஆக்குறது. இதில் ஒரு பாதியை வந்து நான் ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மித்ததை வந்து காலையில் இட்லிக்கு வெளியிலே வச்சிட போகிறேன். இப்போ காலையில் புளிச்சதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து மாவு பொங்கி வந்திருக்குன்னு. மேக்ஸிமம் வந்து எப்போவும் சொல்கிறது போல தான் 8லேருந்து 9 மணி நேரம் ஆகும் புளிக்கிறதுக்கு. கொஞ்சம் ஜில்லுன்னு மழை காலம்னா இல்லை பனிக்காலம்னா 12 மணி நேரம் வரைக்கும் ஆகும். மாவு வந்து டபுள் மடங்காக பொங்கி வந்திருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே சமயம் இட்லி ஊற்றுறப்ப ரொம்ப போட்டு அடித்து கலக்குனீங்கன்னா இட்லி வந்து கொஞ்சம் கெட்டியாக வர வாய்ப்பு உண்டு. அப்புறம் வந்து மேலால் ஊற்றினாலும் இட்லி வந்து காற்று போன மாதிரி போயிடும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் மாதிரி தெரியும். ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து புரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ரெகுலராக இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.